இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் க்ளே தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை கரையிற அளவுக்கு நல்லா அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேபி கோல்கேட் பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலான கோல்கேட் பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பேபி பேஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து நல்ல கலர் இருந்துச்சு. ஆனால் வந்து லைட் கலர் இன்னொரு கோல்கேட்டில் வந்து சுத்தமாக கலர் இல்லை. ஸோ வந்து அதில் வந்து கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோடனே சூப்பரான பிங்க் கலர் ஆச்சு. இது கூட வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பேபி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பவுடர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூப்பரான க்ளே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைம் வீடியோ தான் மேக்கிங் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்தது வந்து அது க்ளே தான். சரி எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹோம்மேட் க்ளே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.